சின்ன விதை கூட ஒரு நாள் பாருங்க நல்ல ஒரு பெரிய மரமாக கண்டிப்பாக அதால் வளர முடியும். அதுபோல தான் அந்த விதையை நம்ம நல்லா கவனித்து பராமரித்தா மட்டும்தான் அது சிறப்பாக நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். இந்த கன்னிராசிக்காரங்களும் அதே போல தான். உங்களோட சின்ன சின்ன முயற்சிகளுமே கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு வெற்றியாக மாறும். அதனால் இப்போ இருக்கிற கவலையை நினச்சிட்டு வருத்தப்படாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயத்துக்காக நீங்கள் உற்சாகமாக செயல்பட தொடங்குங்க. பிரச்சனைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இப்போ குறைய போகுது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. அது எப்படிப்பட்ட சூழல், என்ன நல்லது நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் தொடருமா, இனி வரக்கூடிய காலத்தில் ஏதாவது நல்ல மாற்றம் வருமா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கான சரியான பதில் இந்த பதிவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த பதிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், பெரும்பாலும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லோரு இடத்துலையுமே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையுமே கண்டிப்பாக வெற்றி நிலையை பெறலாம். நீங்கள் சில சமயம் பாருங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தையோ இல்லை நடக்கக்கூடிய விஷயத்தையோ அதை நினச்சி எப்படி செய்யணும், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசித்து குழம்பிட்டு இருப்பீங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தாலே போதும். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனக்கவலையிலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளிவரலாம். அதே போல் சில சமயம் அதிகமாக யோசிச்சுட்டு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்க. நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்குமே கண்டிப்பாக அதுக்கான அர்த்தம் இருக்கும். மற்றவங்க உங்களுக்கு முன்னாடி நல்லா வேகமாக ஓடுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் நினைப்பீங்க அவங்க நல்லா உறுதியாக இருக்காங்க, நாம் இல்லை அப்படின்னு. அது எல்லோருக்குமே வரக்கூடிய மனநிலை தான். ஆனால் அப்படி கிடையாதுங்க. வேகமாக ஓடுறவங்க ஒரு இடத்துல சோர்ந்து போய் நிற்பாங்க. மெதுவாக நடந்தாலும் நிலையாக நடந்து தன்னோட இலக்கை சரியாக அடையக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அதனால் உங்களுக்கான செயல்களில் முழுமையாக கவனம் எடுத்தால் தொட்டது தொடங்கும், நினச்சது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கான விஷயத்தில் கவனம் செலுத்தினாலே போதும், திறமையை வெளிப்படுத்தினால் போதும், நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நடக்கும். நிதானமாக நடந்தாலும் சரி, நேராக நடந்தால் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பக்கபலமாக இருக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுக்கான முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படும். நாம் இனி வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன் நல்ல ஒரு கேள்வி, வித்தை, இதுக்கெல்லாம் அதிபதி, திறமைக்கு அதிபதி. நீங்கள் ரொம்பவுமே அறிவாளிகளாக இருப்பீங்க. ஒரு விஷயம் அது நடக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தியும் இந்த கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், குடும்பத்தில் பெரும்பாலான பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசியில் பாருங்களேன், இந்த உத்திரம், அஸ்தம், அதுக்கப்புறம் சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசிக்காரங்க புதன்கிழமை நாளாக பார்த்து சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக நிறைய ஆச்சரியங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உணர முடியும். ஏன்னா புதன் உங்கள் ராசி அதிபதி. புதன் கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல், பிரார்த்தனை இது எல்லாமே விரைவில் பலிக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாங்களும் உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பாருங்கள், இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சில பிரச்சனைகள் தீரலை. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் அதுக்கான தீர்வு பெறணும் அப்படின்னு நிறைய பணத்தை செலவு கூட பண்ணியிருப்பீங்க. அலையவே தேவையில்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கா, சரியான தீர்வு உங்ககிட்டயே இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு. ஆமாங்க, எல்லோருக்குமே பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம். எல்லோருக்குமே கண்டிப்பாக ஜாதகம் வேறுபட்டு தான் இருக்கும். கிரக சூழல் வேறு மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு உங்கள் ஜாதக கணிப்பால் நீங்கள் கணிக்க முடியும். அதனால் நிரந்தர தீர்வையும் பெற முடியும்.
அலைய தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்ல. ஏன்னா கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே போதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மொபைலில் ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பு எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிமையாக தீர்வு பெறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நீங்கள் பெற முடியும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த அஷ்டமஸ்தானம் இருக்குல்ல, அதில் செவ்வாய் இருக்கார். அடுத்தது இந்த பாக்கியஸ்தானம், அங்கே சூரியன். அதுக்கப்புறம் தான் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் கூடவே இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் லாபஸ்தானம், அங்கே குருவும், அயன சயன போகஸ்தானத்தில் கேதுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் தான் ராகு இருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இந்த கலசஸ்தானம், இங்கே சனி பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. சனி பகவான் வந்து தொழில்காரகனாக இருக்கிறாரு. அந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ கலஸ்திரஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரங்கள் வந்து சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த மாதம். அதே போல் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கு வராரு. செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. இப்போ சொன்ன கிரக நிலைகள் இந்த மாற்றங்களை இந்த மாதம் பெறப்போகுது. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு முறை யோசித்து செய்ய மாட்டீங்க. பல முறை யோசித்து சிந்திச்சு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பண்ணுவீங்க. எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி முழுமையான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் உழைச்சி உயரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாகவும் இருக்கீங்க. இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு இப்போ சொன்னுள்ள கிரகநிலை இதை ஆராய்ச்சி பார்க்கும்போது இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி குறையுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. பணவரத்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன் இந்த குழப்பம் வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் நார்மலாக செஞ்சுட்டு இருந்த வேலையிலேயே நிறைய குழப்பம்லாம் வந்திருக்கும். அந்த குழப்பத்துக்கான தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆமாம், பிரச்சனை படிப்படியாக குறையும். இதனால் பாருங்கள், தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினா போதும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். பண வரத்துமே நீங்கள் நினச்சது போல் சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு, அதாவது பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி நீங்கள் திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் பயணங்கள் திடீர்னு வரும். பயணங்களாலையுமே உங்களுக்கு நன்மை இருக்குது, பயப்பட தேவையில்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பாருங்களேன், அந்த மாதிரியான அமைப்பு. இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துட்டு ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட்டாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்காது. அதனாலேயே நிறைய மன உளைச்சல் வந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு கிரக சூழல் ரொம்பவுமே நல்லாயிருக்கு, கவலைப்படாதீங்க. தொட்டது தொடங்கும், சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. நினச்ச விஷயத்தில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற முடியும். மற்றவங்க மேலே உங்களுக்கு பாருங்கள், இப்போ இன்னுமே இறக்கம் நிறைய இருக்கும். இப்பயே இறக்கப்படுறவங்க தான் இந்த மாதம் இன்னுமே கொஞ்சம் ஏழை எளியவங்களையோ முடியாதவங்களையோ பார்த்தா இறக்கப்படுவீங்க. அதே போல் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கான தீர்வு இப்போ கிடைக்கிறதுனால மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வழக்கு விவகாரம் ஏதாச்சும் நிலுவையில் இருக்கா, கண்டிப்பாக இந்த மாதம் அதை நீங்கள் செயல்படுத்துங்க. சாதகமான சூழலை நீங்கள் பெறலாம். தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே இப்போ உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் லாபத்தை அதிகரிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் பணம் பல வழியிலையுமே வந்து சேரும். தடைப்பட்டு போன பண வரத்து சீராக கிடைக்கும். வராது அப்படின்னு நினச்சிருந்த வருமானம் கூட இப்போ வந்து சேரும். யாருக்காச்சும் காசு கொடுத்துட்டு திரும்ப வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த மாதம் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க தருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பண பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை புதன்கிழமையில் செய்யலாம். அது இன்னுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடோடு சேர்த்து இந்த குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெறலாம். எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான். அடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருளை தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக வாங்கி குடும்பத்தில் இருக்கிறவங்கள மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறீங்க. பிள்ளைங்க வழியில் வேணால் சின்ன சின்னதாக கசப்பூட்டக்கூடிய சம்பவம் நடக்கலாம். ஆனாலும் பெருசாக பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கவனமாக்குறது நல்லது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கான பணிகளில் முழு மூச்சாக செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை பெறலாம். கூட வேலை செய்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்து அஸ்தம். இந்த மாதம் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுமான வரைக்கும் முயற்சிகள், சிறப்பான ஆலோசனை இது ரெண்டும் இருந்தால் நல்லது. நல்ல ஒரு ஆலோசனையோடு புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க.
வரவு செலவு இருக்குல்ல, அதை சரியாக வச்சுக்கோங்க. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருங்க. நெருப்பு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் கவனமாக்கணும். அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பெருமையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் உயருது, விரும்பிய பதவி உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக மாறும். உங்களோட பொருளாதாரத்தில் வலிமை அதிகரிக்கும். சிறப்பான உயர்வு எல்லா வகையிலுமே வரும்.